மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 37-38 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமானதால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள். அடுத்த வார்த்தை, இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி. அப்போ என்ன பர்பஸுக்காக இந்த பூமியில் நான் வந்திருக்கிறேன் என்பதை அவர் உள்வாங்கி அதை செய்யறதுலையும் அதை செயல்படுறதுலையும் தான் அவர் அதிக கவனம் செலுத்தினார். ஆண்டவருடைய ஊழிய பாதையில் 2 காரியங்களை அவர் சந்தித்தார். ஒன்று புகழ்ச்சி, இன்னொன்று இகழ்ச்சி. யோவான் 6 அவர் ராஜாவாக்க மனதாக இருந்தார்களாம். அப்படியே ஜனங்க அப்படியே உயர்த்த ஆரம்பிக்கிறாங்க. இதையும் கர்த்தர் மைண்ட் பண்ணல. யோவான் 8வது அதிகாரத்தில் அவ்வளவு வேதனைக்கு உட்படுத்தின வார்த்தைகளை ஜனங்க பேசுவாங்க. அதில் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரே வேலையில் சொன்னாங்க, இங்கே பாரு, எங்களுக்கெல்லாம் எங்கள் அப்பாவை தெரியும், உங்கள் அப்பா யார்? ஏன்னா மரியாள் திருமணத்துக்கு முன்பதாகவே கர்ப்பவதி ஆனாங்க. அவங்க அப்படியே இன்டைரக்டாக குத்துறாங்க இயேசுவை. இயேசு முடங்கல்ல, வேதம் சொல்லுகிறது அவர் போயிட்டே இருக்கிறார். 8வது அதிகாரத்தில் இவ்வளவு வார்த்தைகளை கேட்டுட்டு தான் 9வது அதிகாரத்தில் ஒரு பிறவி குருடனுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? அவரை இந்த புகழ்ச்சியை அதிகம் விரும்புகிறவர்கள் இகழ்ச்சியை தாங்கிடவே மாட்டாங்க. எனவேதான் ரொம்ப புகழ்ந்தாலும் ஸ்தோத்திரம், இகழ்ந்தாலும் ஸ்தோத்திரம். இப்படி பழகிட்டா நம்ம நேராக ஓட முடியும். இன்னைக்கு ஓசானா பாடுறவங்க தான் நாளைக்கு இவனை சிலுவையிலே அறையும் என்று சொல்லுவாங்க. இது இயேசு நன்றாய் அறிந்திருந்தார். தேவ பிள்ளைகளை நாம் ஒவ்வொருவருமே ஒரு நோக்கத்துக்காக ஜெனிப்பிக்கப்பட்டோம். விசேஷமாய் ரட்சிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான். தாவீது இப்படி சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8 நமக்கு நன்றாய் பிடித்த வசனங்கள்ல ஒன்று. அந்த யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தைக்கு அதனுடைய சரியான அர்த்தம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, the Lord will fulfill his purpose for me. என் வாழ்க்கையில் இருக்கிற அவருடைய பர்பஸை அவர் நிறைவேற்றுவார். நம்ம என்னன்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்ம வசனத்தை எல்லாம் நமக்கு இஷ்டப்படி நம்ம என்ன பண்ணுவோம்னா சேர்த்துறோம். The Lord will fulfill his purpose for me. என் வாழ்க்கையை குறித்த அவருடைய திட்டம் எதுவோ அதை அவர் என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அந்த 138வது சங்கீதத்தில் அவர் சொல்ற, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும். அப்போ ஆண்டவருடைய பர்பஸை நிறைவேற்றுவதற்கு அவர் நடத்துகிற பாதையில தாவீது நடக்கிறார். அது எதிர்பாராத பாதை, விரும்பாத பாதை, துன்பத்தின் நடுவில். யாராவது துன்பத்தின் நடுவில் நடக்க விரும்புவோமா? 23ஆம் சங்கீதத்தில் சொல்ல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும். யாராவது நடக்க விரும்புவோமா? போர் அடிக்குது, சுடுகாடு வர ஒன்று போயிட்டு வருவோம், யாராவது போவோமா? அவர் நடத்துறாரு. ஏன்? எனக்கு தெரியும் கர்த்தர் என்னை நடத்துறாருன்னா என் மேல இருக்கிற அவருடைய பர்பஸை அவர் நிறைவேற்றவே. ஹல்லேலூயா. கடந்த வியாழக்கிழமை இந்த வார்த்தையை கொஞ்சம் மெடிடேட் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, 13வது வசனம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. நல்ல கவனமாக கேளுங்க. என் வாழ்க்கையில் அவருடைய பர்பஸ் அவர் நிறைவேற்றணும்னா எனக்குள்ள எந்த விருப்பம் வரணும்? அவருடைய விருப்பம் வரணும். அப்போ நமக்கு இந்த ஒரு வசனத்தை மட்டும் பார்த்தா நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, அது அப்போ மொத்தத்தில் யார் தான் செய்கிறா? அவர் தான் செய்கிறார். இன்னும் அவருடைய விருப்பம் எனக்குள்ள அவர் உண்டாக்குனதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை, இந்த பிலிப்பியர் 2 நீங்கள் மேலேருந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா தெரியும்.
கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை இருக்கும், அவர் பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. பிதாவினுடைய சித்தம், பிதாவினுடைய விருப்பம், அதுதான் சித்தம். அவருடைய செய்கை இவரில் வெளிப்பட இவர் செய்தது என்ன அப்படின்னா, தம்மை தாமே வெறுமையாக்கினார். நான் ஒரு விருப்பத்தை எனக்குள் வைத்திருக்கிறது வரைக்கும் அவரால் அவருடைய விருப்பத்தை எனக்குள்ளே உண்டாக்க முடியாது. நான் ஒரு விருப்பத்தை எனக்குள்ளே சுமந்து கொண்டிருக்கிறது வரைக்கும் அவரால் அவருடைய விருப்பத்தை எனக்குள்ளே உண்டாக்க முடியாது. எனவேதான் நீங்கள் இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. என்னில் அவர் தம்முடைய விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்க வேண்டுமானால் நான் என்னை வெறுமையாக்கணும். என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், ஏன்னா நமக்கு தெரியாது, எல்லாருக்குள்ள விருப்பங்கள் உண்டு, எல்லாவற்றை குறித்த விருப்பங்களும் உண்டு. ஆனால் நான் என்னை வெறுமையாக்காமல் எனக்குள்ளே அவருடைய விருப்பத்தை உண்டு பண்ண முடியாது. இயேசு சொல்லுகிறார் யோவான் 8வது அதிகாரத்தில் 42வது வசனத்தில், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். யோவான் 5:30, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை. என்ன வார்த்தைங்க இது? நான் என் சுயமாய் ஒன்றும். இப்ப கவனிங்க, மனிதனை கர்த்தர் படைக்கும் போது அந்த தீர்மானத்தை யார்கிட்ட கேட்டு எடுத்தார்? யார்கிட்டையும் கேட்கல, யார்கிட்டையுமே கேட்கல. அவரே தீர்மானம் எடுக்கிறார். மனுஷனை படைத்தார். தேவனால் படைக்கப்பட்ட மனுஷன் பழத்தை சாப்பிட்ட தீர்மானம் எடுத்தான்ல, யார்கிட்ட கேட்டு எடுத்தான்? அவனும் யார்கிட்டையும் கேட்கல. இங்கே தான் தப்பு பண்றோம். யார்கிட்டையும் கேட்காம தீர்மானம் எடுக்கிறது யாரு? கர்த்தர். யாரிடத்திலும் கேட்காமல் தீர்மானம் எடுக்கிறது யாரு? கர்த்தர். அதே ரோலை நாம எடுக்கிறோம்னா அந்த இடத்துல தேவனை மறுதலிக்க தானே செய்யணும். அவர் பிதாவுக்கு சமமா இருப்பதை, அதன் அர்த்தம் என்ன? இவரால சுயமா தீர்மானம் எடுக்க முடியும், இவரால சுயமா எல்லாம் செய்ய முடியும். அப்படி எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கினார். வெறுமையாக்கிட்டு அவருக்கு என்ன விருப்பமோ அது எனக்குள்ளே உண்டாகட்டும், அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது எனக்குள்ளே உண்டாகட்டும். இன்னைக்கு ஏன் தேவ திட்டத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை? நேற்று யூத் மீட்டிங் முடிச்சு நிறைய பிள்ளைங்க வந்து கேட்ட காரியத்தில் ஒன்று, நாங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை எப்படி அறிய. ஆமாம், இன்னைக்கு அநேகருக்கு என்னன்னா, ஏன் எனக்குள்ள அந்த விருப்பம் வர மாட்டேங்குது? நாம் 1000 விருப்பங்கள் நாம் நம்மை இன்னும் வெறுமையாக்கவில்லை. எனக்குள்ளே ஆண்டவர், நம் தேவன் ஆலயத்தில் உலாவுகிறவர் என்று வேதம் காண்பிக்கிறது. ஆலயம் என்று சொல்லும் போது இந்த கட்டிடம் மாத்திரம் அல்ல, நாம் ஒவ்வொருவரும் ஆலயம். ஒரு கேள்வி, நமக்குள்ளே உலாவுவதற்கு நாம் ஆண்டவருக்கு ஸ்பேஸ் கொடுக்கிறோமா? நம்ம கேட்போம், இப்போ வாரம் இறங்கி வாரம். ஆண்டவர் கேட்போம், நான் இறங்கி வந்து என்னப்பா எங்கப்பா இருக்கணும் கேட்பார். எனக்குள்ளே தேவன் உலாவுவதற்கு, என் வாழ்க்கை அவருடைய வஸ்திர தொங்கலால் நிரம்புவதற்கு, எனக்குள்ளிருந்து அவருடைய விருப்பத்தையும் அவருடைய செய்கையையும் அவர் உண்டாக்குவதற்கு நான் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்கிறேன் அவருக்கு? அவர் என் விருப்பம் எனக்குள் வைக்கப்பட, என் விருப்பங்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நோக்கம் அறிந்து செயல்படணும். ஒவ்வொரு வருஷம் முடியும் போது பழையன முடிந்தன, புது வருஷம் ஹாப்பி நியூ இயர் சொல்றோம். நம்ம லைஃப் பர்பஸ்ஃபுல்லா இருக்குதா? நான் சரியா தான் பயணிக்கிறேன், என்னை குறித்த தேவ திட்டத்தை நோக்கி தான் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய செயல்கள் அப்படிதான் இருக்கிறது என்ற நிச்சயம் இருக்குமானால், ஆமே, நம்முடைய முடிவில் மரணத்தை குறித்த பயம் நமக்கு இருக்காது. ஆமே, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். பகற்காலம் இருக்கும் மட்டும்தான் கிரியை செய்ய முடியும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத
ராக்காலம் வருகிறது. ஏதோ வாழ்ந்தோம், ஆண்டவரிலிருந்து நன்மையை பெற்று ஆண்டவர் நோக்கி பார்க்கிறது நன்மை பெறுவதற்காக மட்டும் இருக்கக்கூடாது. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக. என்னுடைய லைஃப் பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நான் எதுக்காக இந்த பூமியில் கர்த்தரை ஜெனிப்பித்தார்? ஒரு குழந்தை பிறக்கும் போது 4 குழந்தை இறக்கிறதாட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க. கர்த்தர் தாயின் கருவில் தோன்றினது முதல் ஆதரித்து, தாயின் வயிற்றிலிருந்து எடுத்து வளர்த்து ஆதரித்து இதுவரை கொண்டு வந்திருக்கிறார். நீ எவ்வளோ காலம் நமக்கு முன்பாக நம்முடைய ஓட்டம் இருக்கிறது என்று தெரியாது, ஆனால் பர்பஸ்ஃபுல்லாக தான் என் லைஃப் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவருக்கு நம்ம எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறோமோ, இடம் கொடுக்குறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவ திட்டம் செயல்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். இன்னும் விருப்பமே உண்டாகலையே, இன்னும் விருப்பமே உண்டாகலையே. தேவ சித்தம் செய்யணுங்கிற விருப்பமே ஏன் உண்டாகல? உள்ளே 1000 விருப்பங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். என் ஓட்டம் எவ்வளவு காலம் என்பதை தாண்டி எப்படி என்பது ரொம்ப முக்கியம். நோக்கம் அறிந்து இயேசு செயல்பட்டார்.